வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஒத்தியா அம்மா, நான் வீட்டுக்காரன். புடிங்க சாவிய. அம்மா, தலைவர் வரலீங்களா? பின்னாடி வர. அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி, அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி, அஞ்சாரத்துக்கு மருகுபாண்டி, வருங்கால முதல்வர் அருகண்ணன் மருகுபாண்டி, வருங்கால முதல்வர், வருங்கால முதல்வர். புறம்போக்குகளா? 500 ரூபாய் கொடுத்து ஆளுகிற மானம் வாங்கி போடுங்கிறான்னா எங்க குப்பை தொட்டி கிடந்து தூக்கிட்டு போடுறீங்களா? எதிர்கட்சிக்கார பார்த்தா என்ன நினைப்பான்? படங்க யார் இவன்? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருந்த பணத்தை பாதியில் புடிக்கிட்டு வந்த மாதிரி கட்சிக்காரன் இவன். தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். சரி, அது நமக்குள்ளே இருக்கட்டும். ஆமா, நான் வரும்போது வருங்கால முதல்வரே வாழ்கன்னு சொன்னது யாரு? அது நான் தான் தலைவர். ஓ, நீதானா? அப்புறமா என்ன நீ வந்து தனியா பாரு. சரி. நீங்க எல்லாம் போய் லாரில இருக்கிற ஜாமான்களே இறங்குங்க. போங்க 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 போங்க. போ. ஏக்கா, ரொம்ப வசதியானவங்க போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இனிமே யாராவது வாடகை கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணீங்க, அட்ரஸ் எல்லாம் மாக்கிடுவோம். ஜாக்கிரதை. அதுக்காக நீ ரொம்ப அழட்டிக்காத, போயா. யாரு வந்தா நமக்கு என்னடே? நம்ம வாடகை நம்ம கொடுக்க போறோம். நீ வா. டேய், அது அப்படியே இருக்கட்டும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க இருக்கிற ஜாமான்களை போய் இறங்குங்க. சரிங்க. தம்பி, என்ன வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா? பரவாயில்ல தம்பி, உனக்காகவே கையில இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி பெயிண்ட் எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் தம்பி, யாருக்கு வீடு விட்டாலும் அட்வான்ஸ் வாங்காம விடுறதில்ல. தம்பி அரசியல்வாதியாச்சே, எங்க போயிட போகுதுன்னு விட்டுட்டேன். தம்பி, மாச வாடகை 2000 ரூபாய், 5 மாசத்துக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ். இதுதான் என் வழக்கம். வழக்கத்தை நான் மாத்திக்கிறது இல்ல. வழக்கம் இருந்தா அதை மாத்தக்கூடாது. உங்களுக்கு எப்படி சில வழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி எனக்கு சில வழக்கங்கள் இருக்கு. என்ன தம்பி? நான் இதுவரைக்கும் யாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்ததே இல்ல. வாடகை கூட நான் இஷ்டப்பட்டா கொடுப்பேன். அதுவும் வீட்டுக்காரன் நடந்துக்கிற முறையை பொறுத்து. தம்பி, உன் வழக்கம் சரிதான் தம்பி. அதுக்காக அட்வான்ஸ் கூட கொடுக்கலன்னா எப்படி? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு உனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? உன் கூட பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்றதை விட்டுட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஐ அம் அஞ்சாசிங்கம் ஸ்பீக்கிங். என்னது ஒத்து வர மாட்டேங்கிறானா? என்ன பணம் கேட்கிறானா? பணம் கேட்டா கைய கால எடுத்துருங்கப்பா. இதுக்கு போய் நான் வந்துகிட்டு ஒரு 2-3 கொலைன்னா ஒரு அரசியல்வாதி தலையிடல நியாயம் இருக்கு. கை காலுக்கெல்லாம் நான் எதுக்குப்பா? போன வைடக்கல. பெரியவரே, நீ என்னமோ கேட்டியே? நான் ஒண்ணு கேட்கலையே. அட்வான்ஸ் ஏதோ தம்பி, பணம் உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருந்த மாதிரி சொல்லலாம். வரேன். என்னங்க டெம்போ வாடகை பணம்? பெரியவரே, வாடகை எவ்வளவு? 1500 ரூபாய். ஏண்டி அறிவு கேட்டவளே, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, புறப்படும் போது ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ பேங்க்ல இருந்து கேஷா மாத்தி பேங்க்ல வச்சுக்கன்னு சொன்னா கேக்குறியா நீ? ஒரு அரசியல்வாதி சில்லறத்தனமா 1000-500 பாக்கெட்ல வச்சிட்டு இருக்க முடியுமா? வந்த இடத்துல யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? நைனாவை தவிர. நைனா, அந்த லாரிக்கார பையனுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தனும். எவ்வளவு தம்பி? 1500. சரி தம்பி, எங்காவது கடனாவது வாங்கி கொடுத்துறேன். வரேன். பாவங்க, பார்த்தா நல்லவரா தெரியுது. அந்த வாடகை படம் போது கொடுத்துருந்துருக்கலாம்ல. போடியே அறிவு கட்டவள. போன இப்பதான் அவனே கொண்டு வந்து வச்சிருக்கான். அத நான் ரிங் பண்ணாம பேசுறேன். அத உண்மைன்னு நினைச்சு மிரண்டு ஓடுறான்னா அவன் எப்படிப்பட்ட கேனைனா இருப்பான்? அவங்கிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்தா ஒழுங்கா வச்சிருப்பானா? பணம் எல்லாம் யார் யாரு கிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட தாண்டி இருக்கணும். முதல்ல பொருளாதாரத்தை புரிஞ்சுக்க. போடி. ஏங்க வாங்க. பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்கிறோம். பார்த்தேன், வண்டியில வந்து இறங்கும் போதே பார்த்தேன். எங்க வீட்டுல பால் காய்ச்ச போறோம், வந்துடுங்க. சரிங்க. பால் காய்ச்சிட்டே குடி வரலாம்னு நினைச்சோம், டைம் இல்ல. ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க ஒர்க் பண்றாரு? அவர் கவர்மெண்ட்ல கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஐசி, என் வீட்டுக்காரர் எம்எல்ஏ கிட்ட பிஏவா இருக்கிறாரு. ஆல் இன் ஆல் அவர்தான். அக்கா, இந்த தோசைகளை எங்கக்கா வைக்கிறது? தலைமையில வைடி, எடுத்து எடுத்துட்டு போய் வை. இவ யாரு? உங்க வீட்டு வேலைக்காரியா? ஐயோ இல்லங்க, பக்கத்து வீட்டுல குடி இருக்காங்க. இவ வீட்டுக்காரர் எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாரு? ஆட்டோ டிரைவரா இருக்காங்க. ஆட்டோ டிரைவரா? உங்களுக்கு ரொம்ப நியூசன்ஸா இருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நல்ல குடும்பம் தான். அக்கா, அக்கா வச்சிட்டேன்க்கா, வரேன். எங்க வீட்டுல பால் காய்ச்சறோம், நீங்களும் வந்துடுங்க. அக்கா, பணக்காட்சியா இருக்கிறாளே விடாச்சியா இருப்பான்னு பார்த்தேன். ரொம்ப யதார்த்தமா தான் இருக்கா. நம்ம போயிட்டு வந்துருவோம்க்கா. இந்தாங்க.
உங்க பையனா ஸ்கூல் போகல? 4 வயசு தான் ஆகுது. 5 வயசு ஆனா தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க. என்னது கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்க்க போறீங்க? என் பசங்களை நான் 2.5 வயசுலயே கான்வென்ட் சேர்த்துட்டேன். இங்கிலீஷ் டான்னு பேசுவாங்க. படிப்பு விஷயத்துல எவ்வளவு செலவானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எஸ் We are going to school, mommy. ஓகே, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரேன். இன்னைக்கு எக்ஸாமா? வாங்க. வாங்க, இதான் எங்க பெட்ரூம். இந்த அல்மாரில என் பசங்க துணி இருக்கு, இதுல என் Dresses இருக்கு. இந்த பட்டு புடவைங்களை எல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்ல. வாங்க, இதெல்லாம் எங்க அம்மா வீட்ல எனக்கு கொடுத்தது. அம்மாடி, இதெல்லாம் சில்வர் பாத்திரமா? சில்வர் இல்ல, வெள்ளி பாத்திரம். வாங்க. ஏங்கங்க இதே மாதிரி ஒரு டிவி பிரிட்ஜ் எல்லாம் ஆள்ல பாத்துனங்களே, அதுங்க? அது யாராவது கெஸ்ட் வந்தா பாப்பாங்க. இது எங்க பர்சனலுக்கு. எங்க ஆத்தா வீட்ல கூட இதே மாதிரி பெரிய பெரிய டிவி, சிங்கப்பூர் டிவி இருக்குதுங்க. 2 இருக்குது. என்ன ஒண்ணு எடுத்துட்டு போக சொன்னாங்க. எங்க வீட்லதான் இடம் இல்ல, நான் வேண்டாம்னு சொல்லிட்டேனுங்க. அப்படியா? வாங்க. எதுக்கு நீ போய் சொன்ன? சும்மாவான ஒரு பொய் சொல்லி வைக்கணுங்கக்கா, இல்லன்னா அவளுங்கள நம்மள இழப்பமா நினைச்சுக்குவாங்க. ஆமா. வரேன்க்கா. என்னடா இது? வண்டி சாய போகுது. இறங்குடா. இறங்குடா கீழே. பத்மா, நீ உள்ள போ. யாரு வண்டியா இது? பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்கான்ல, அவன் வண்டி. வண்டி எப்படி நிறுத்தினா குழந்தைங்க மேல விழாது? சார், அவன் அரசியல்வாதி சார். இங்க கொண்டாந்து வச்சிருக்கானேன்னு சந்தோஷப்படுங்க. கொஞ்சம் ஏமாந்தா உள்ளே கொண்டாந்து விட்டுருவானுங்க. தலைவர் பாத்தீங்களா? இப்ப என்ன சொன்னேன், ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? தலைவர் வருங்கால முதல்வர் தலைவர் தலைவர். என்ன இவங்க எல்லாம் அடிபட்டு வந்திருக்காங்க? நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சிட்டாரு தலைவர. எதுக்கு அடிச்சாரு? தலைவர பொழப்புக்காக வெளியூர்ல இருந்து 4-5 பொண்ணுங்களை கூட்டு வந்து தொழில் செஞ்சிருக்கிறான். அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு அடிச்சிட்டான் தலைவர. என்னய்யா இது அநியாயமா இருக்கு? அந்த இன்ஸ்பெக்டர் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. போங்க போங்க. யார் இந்த வயசான கிழவன்? நம்ம கட்சிக்காரங்க. இந்த வயசுல கட்சியில இருந்து இவெல்லாம் என்னையா செய்ய போறான்? சரி, என்ன வேணுமா இவனுக்கு? அவங்க பையனுக்கு ஜாதி சர்டிபிகேட் வேணுமா? ஆரம்ப கால மெம்பருங்க. யோ, இந்த ஆரம்பம் புதுசெல்லாம் வேண்டாம். இது தருவானா? அது நான் வாங்கிட்டேன். அப்புறம் என்ன? யோ பெரியவரே, உனக்கு என்ன ஜாதி வேணுமோ அதை நான் போட்டு கொடுக்குறேன். போ. சரி போங்க. சார், யார் நீ? என்ன வேணும்? இந்த வண்டி எடுத்து கொஞ்சம் ஓரமா வரீங்களா? குழந்தைங்க விளையாடுற இடம். ஓ, பக்கத்து வீடா? ஆ. ஐ எம் அஞ்சா சிங்கம் மருகுபாண்டி. நான் ஒரு அரசியல்வாதி. என்ன பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா என் பேர் அடிக்கடி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு, டிவில வேற என் ஃபிகரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் பக்கத்து வீடுங்கிறதுனால நம்மள நாமே அறிமுகப்படுத்திக்கிறதானே நாகரிகம். ஆமா, எங்க வேலை பாக்குற? கவர்மெண்ட்ல கிளார்க்கா இருக்கேன். மாசம் என்ன ஒரு 1000 சில்லறை தருவாங்களா? கிடைக்கும். இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஏன் சார், இத வச்சுட்டு எப்படி ஃபேமிலி சமாளிக்கிறீங்க? ஆமா, உங்க ஆபீசர் யாருன்னு சொல்லுங்க. எம்எல்ஏ கிட்ட சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷன் ஏற்பாடு பண்றேன். அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல வண்டி எடுத்து ஓரமா விடுங்க. என்ன போக்கு எதிர்கட்சிக்காரன் என்ன நினைப்பான்? ஏரியா புதுசு, கொஞ்ச நாளைக்கு அப்படிதான். அந்த வீங்கன ஓனா மாதிரி ஒரு ஆட்டோ துடைச்சிட்டு இருக்கான்ல, அவனை அண்ணன் அஞ்சா சிங்க கூப்பிடாரு. கூப்பிடு. சரி என்ன? அண்ணன் கூப்பிடுறாரு. அண்ணனா? யார் அண்ணன்? என்னது? யார் அண்ணனாவா? அண்ணா அஞ்சாவது சிங்கத்தை பார்த்து யார் அண்ணனா கேக்குறேன்? அஞ்சாத சிங்கமா? சிங்க முடியல. யோ, வாயா. போயா, வரமுல. வணக்கங்க. டேய், 2 ஸ்டெப் கீழ இறங்கி நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோக்கு நான் தாங்க ஓனர். என்னது ஓனரா? 3 டயரையும் ஒரு தார்பாயை நடுவ தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவே எல்லாம் என்னடா சொல்றது? என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க உங்க ஓனருங்க. படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்குடா. இனிமே ஓனருங்கிற வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது. சரி, ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோல நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன? ஏங்க டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க. பணம் இல்லாம ஓட்டு வாங்கியா? பணமா? இந்த அஞ்சா சிங்கம் மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதான்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசென்ஸ் வச்சிருக்கியா? ஆர்சி புக் இருக்கா? என்ன அதெல்லாம்? பாரதேசி நாயே, வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ. ஸ்ட்ரைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் எடுத்தா பேசுவீங்களா?
அடிச்சுன்னா தலை போய் ஆட்டோல ஒட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு வச்சு அடிக்கிறா நீ. என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்ச நீ. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறதே வேணா உன்ன. என்னைக்கு இருந்தா அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏத்த பாடுறா ஆடு. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்க வேண்டா பாத்துக்கிறா. அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏத்துவான் போல இருக்க. இதுக்கு தான் உன பாடி கடை வச்சிருக்கா நாய. இனிமே வீட்டு பக்கமா வரக்கூடாது. ஓடி போய். அவசரப்பட்டு கையை நீட்டிட்டோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் போல் இருக்கேன். இருங்க இருங்க, என்ன மறந்துட்டேன். என்ன வடை ஸ்வீட்லாம் நீ வீட்ல செஞ்சியா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல, அந்த அக்கா கொடுத்தாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரரு பெரிய அரசியல்வாதியா, எம்எல்ஏக்கு பிஏவா. அவங்க வீட்டுல இல்லாதது எதுவுமே இல்லைங்க. 2 டிவி, 2 ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பீரோ எல்லாம் 2 இருக்கு. சரி இப்ப என்ன இதுக்கு? இல்ல 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரா. சாமத்தியமா எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அவன் அரசியல்வாதிடி. அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு 2ஆம் கிளாஸ் இல்ல 1ஆம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல. ஏமாத்தி படிக்கிறவனுக்கு படிப்பதுக்குடி. ஆமா, உங்களுக்கு சாமத்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்களா? ஏய் தோபார், அடுத்த வீட்டு நியாயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. ச்சே, நிம்மதியா சாப்பிட்டு கூட முடியாது. ஏடி, லட்சுமி, லட்சுமி ஏன் கீழே வந்து படுத்துட்ட? பின்ன நான் என்ன சொல்லிட்டேன்னு சாப்பாட்டுல பாதியில எழுந்து வந்துட்டீங்க. இதோ பாருமா, அடுத்த வீட்டுல 1000 இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? இதோ பாரு, நமக்கு என்ன வருமானமோ அதை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணும். எங்க நான் என்னமா அக்கம் பக்கத்தை பார்த்து அது வேணும் இது வேணும்னு கேட்ட மாதிரில பேசுறீங்க? என் கைய பாருங்க, அம்மில அரிச்சிருச்சு பாருங்க, புண்ணா போச்சு. அதுக்காக எனக்கு ஒரு மிக்ஸி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன்னா இட்லி கண்ட கல்ல ஆட்டி ஆட்டி நெஞ்செல்லாம் வலிக்குது. அதுக்காக எனக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்க நான் கேட்டேன்னா ஏதோ நமக்குன்னு ஒரு காலம் வருமே நினைச்சுட்டு மனசுல எல்லாத்தையும் போட்டு புளிக்கிட்டு இத்தனை வருஷமா உங்களோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். லட்சுமி என்னம்மா அழுதுகிட்டு? லட்சுமி இதோ பாருமா, இதோ பாரு, எனக்கு மட்டும் நீ படுற கஷ்டம் புரியாமையா இருக்கு. எனக்கும் நீ ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தரணும்னு தான் ஆசை. என்ன பண்றது, சம்பாதிக்கிறதெல்லாம் வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்க. நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்ற? கவலைப்படாத, அடுத்த மாசம் கண்டிப்பா எனக்கு ப்ரொமோஷன் வந்துடும். நீ கேட்கறதெல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி தந்துடுறேன். மனசுல எதுவும் வச்சுக்காத. வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, நல்ல சமாதானமா பேச கத்துட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்றது, என்ன மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க பணத்தால சாதிக்க முடியலனாலும் அப்படி இப்படி பேசித்தான் சமாளிக்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க தூங்குறாங்க நைட். இது வேறயா? வழக்கமா குழந்தைங்க பர்த்டேனாலே 100-200 பேர் கூப்பிட்டு கிராண்டா செய்வேன். வீடு சின்னதா போச்சு, அதனால உங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா முடிச்சுக்கிட்டேன். அம்மா, இவ்வளவு பெரிய கேக் எதுக்குமா? ரஞ்சித்துக்கு பர்த்டே. இதே மாதிரி எனக்கும் வேணுமா? அதெல்லாம் கேட்க கூடாது. ஏங்க இந்த புடவை புதுசுங்களா? நான் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் ஒரு புது புடவை வாங்கிடுவேன். புதுசா கட்டி இருக்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு தான் பிறந்த நாள் நினைச்சிட்டேன். என் பிறந்த நாள் மார்ச் 12. அதுக்கும் ஒரு பனாரஸ் புடவை வாங்கியிருக்கேன். 20 ரூபாய்ல. 20 ரூபாயில பனாரஸ் கிடைக்குமா? வெறும் 20 ரூபாய் இல்ல, 20,000 ரூபாய். ஏக்கா 20,000 கூட புடவை இருக்குதா? நமக்கு என்ன தெரியும், நம்ம வீட்டுக்காரர் முன்ன பின்ன வாங்கி கொடுத்திருந்தா தானே. சாரி சிஸ்டர், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இவனை தானே பிறந்த நாளே. ஆமா. இந்தாப்பா, தேங்க்யூ. என்னுடைய வாழ்த்துக்கள். ஊது. Happy birthday to you.
என்னடா கண்ணா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா பக்கத்து வீட்டுல ரஞ்சித்துக்கு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடினாங்கல்ல, அது மாதிரி எனக்கு எப்பமா கொண்டாடுறது? அது அவன் பெரியவன், நீயும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் அம்மா உனக்கு கொண்டாடுறேன், சரியா? இந்தா சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பயே கொண்டாடணும். டேய், அடம் பிடிச்ச அடி வாங்குவேன். ஒழுங்கா சாப்பிடு. இந்தா. வேணா, எனக்கு இப்பயே ஹாப்பி பர்த்டே கொண்டாடணும். நீ சொன்ன நான் கொண்டாடணுமா? பின்னிடுவேன். ஒழுங்கா சாப்பிடு. வேணா, எனக்கு இப்பயே ஹாப்பி பர்த்டே டேய், கொண்டாடணும். இங்க வாடா. என்னப்பா ஆச்சு? ஏன் அழுகுறான்? சாயங்காலம் வரும்போது ஒரு கேக்கும் சின்ன மெழுகுவத்தி வாங்கிட்டு வாங்க. உயிர் எடுக்கிறான். எதுக்கு? பக்கத்து வீட்டுல ரஞ்சித்துக்கு பர்த்டேன்னு கூப்பிட்டாங்க, போயிருந்தோம். இவனுக்கு அதே மாதிரி கேக் வேணுமா? உன்னை யார் இவன் அங்கெல்லாம் கூட்டு போய் சொன்னது? எங்க அக்கம் பக்கத்துல கூப்பிட்டா போகாம இருக்க முடியுமா? இன்னைக்கு பர்த்டே பார்த்து கேக் கேட்டான், நாளைக்கு இன்னொன்னு பார்த்து அதையும் கேட்பான். நம்மளால இதெல்லாம் வாங்கி தர முடியுமா? ஒரு கேக்கு தானே கேட்டான், அதுல என்னங்க ஆகுது? கேக் ஒண்ணும் பெருசு இல்ல, பர்த்டே நமக்கு தேவைதானா? அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. குழந்தைக்கு புரியுங்களா? சில விஷயங்களை குழந்தைங்களுக்கு கூட புரிய வச்சிடலாம், ஆனா உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பார் தலை எழுத்து. ச்சே. எலிசபெத்து, ஏன் எலிசபெத்து, அடியாய் கதவை துறடி. திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா, ராத்திரி தூங்குறா. தோழி கதவை. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப்பு மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ? திரடி கதவை. முடியாதியா? நேத்து ரோட்ல என்ன துரத்தி துரத்தி அடிச்சேல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டர் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டதில்ல, நீ என்னடி கசுமாளா? வக்காலி பண்ணி கதவை திறக்கல, ஆட்டோவை உள்ள விட்டு ஏத்தி போய். ஆமா, இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா? நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். பணியிலே கிடந்து சாவு. 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். திறக்கிறாள் அடிப்படியே. செவத்த தொலா இருக்குன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுரி. இப்படியே உன்னை வச்சுக்கிறேன். உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு, உன்னை தூண்டி விடுறது யாருங்கிறது பூரா எனக்கு தெரியும். வக்காலி காலையில வச்சுக்கிறேன் நானு. என்னப்பா பீட்டர் தனியா புலம்பிட்டு இருக்கா? எதனா தகராறா? என் பிரதர் மாதிரி சார், உங்கள்கிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல சார். நல்லா அந்த குடும்பத்தை கலஸ்டானுங்க சார், கலஸ்டானுங்க. என் முண்டாட்டி எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன், உதச்சிருக்கேன். அவளும் பதிலுக்கு பல தடவை என்னை கடிச்சிருக்கா சார். அப்படி இருந்து ஒரு நாள் கூட தனியா படுத்தது கிடையாது. எவ்வளவு சேர்ந்தா படுப்பா. அப்படிப்பட்டவளை இந்த பக்கத்தில் இருக்கிறதுக்கா பத்தியா சின பண்ணி அவ கலஸ்டா சார், கலஸ்டா. பீட்டர், உன் சம்சாரமாவது பரவாயில்ல, படிக்காதவங்க. நம்ம வீட்டுல 4 எழுத்து படிச்சிருக்கேன் புரிஞ்சுக்குமேன்னு பார்த்தா அவளும் அப்படித்தான் இருக்கா. ஏண்டி பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பர்த்டே கொண்டாடணும்னு கேட்டேன், அவ்வளவுதான். 2 நாளா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறா. எனக்கு இன்னும் மனசே சரியில்லைப்பா. சார், உங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டானுங்களா சார்? சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த டுபாகூர் இருக்கானே, மருகு பாண்டியா, மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். ஒண்ணு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன் நான். இந்த அரசியல்வாதிகளை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நாம தான் நம்ம பொண்டாட்டிகளை அங்கங்க போக கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். சார், இப்பதான் சார் எனக்கு நல்ல ஐடியா வருது. என்னது? நாளைக்கு சண்டே உங்க ஒய்ஃபையும் என் ஒய்ஃபையும் நீச்சு கூட்டி போய் ஒரே அமைக்க போறோம். அமுக்குறதா? அதான் சார், ஆளுக்கு ஒவ்வொரு பொட்டலத்துல பிரியாணியும் 10 முழத்துல மல்லிகைப்பூவும் 1/2 கிலோ அல்வாவும் வாங்கி கொடுத்து அவங்கள குஜால் படுத்திடும். ஐயோ, நமக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லப்பா. பழக்கம் படுத்திக்கங்க சார். யோ, என்னையாது ஒன்னால இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து 150 ரூபாய் செலவாயிடுச்சு. 150 ரூபாய்க்கு போய் கஞ்சத்தனம் பண்றீங்களா சார்? என் பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கி தர செலவே மாசம் 500 ரூபாய் வருது. இது வரைக்கும் வெளியே சொல்லி இருப்பனா சார்? பொம்பளைங்க வாய் அடைக்கணும்னா இந்த செலவுல பரிசுப்படுத்தக்கூடாது சார். இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கங்க. கண் இல்லாதவனுக்கு இலவச கண்ணாடி, காது 2மே இல்லாதவனுக்கு இலவச காது மிஷின், தண்ணியே வராத இடத்துக்கு இலவச வாளி, குடம். இப்படி சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்து பல பெரிய பிரச்சனைகளை மறக்கடிக்கல. அந்த மாதிரிதான் சார் நம்ம பொண்டாடி சரி இல்லைன்னா பொட்டு, பூவு, ஏர்பண்ணு, பிரியாணி, அல்வா, ஐஸ்கிரீம், இப்படி பல பொருளை வாங்கி கொடுத்து பல பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் சார். மக்களை எப்படி ஏமாத்தணுங்கிறத கவர்மெண்டே சொல்லி கொடுக்கும் போது கேவலம் 150 ரூபாய் பிரச்சனைக்கு போய் 150 தடவை புலம்புறீங்களே சார். வாங்க சார் போய் அசத்துவோம். சிஸ்டர், உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு என்கிட்ட லிஸ்ட் கொடுங்க.
நான் தவணை முறையில வாங்கி தரேன். ஒரு டிவி, ஆ. ஒரு கிரைண்டர், ஒரு சின்ன மிக்ஸி. அக்கா அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கு சொல்லுங்க. சோறாக்கி வச்சா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குமா, கெட்டு போகாதான். தினம் யாரு இதுங்களுக்கு ஆக்கி கொட்டிட்டு இருப்பா? ஆளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். அவ்வளவுதானே சிஸ்டர்? போதும். மறந்துட்டேன் பாருங்க, துணி துவைக்கிற மிஷின் கொண்டு சொல்லி வைங்க. முடிஞ்சா அதையும் வாங்கிக்கலாம். போதுமா? போதும். அடி புறம்போக்கு பய வத்த மாவளே, ஏண்டி உன்னை சொகுசா பீச்சு கூட்டி வந்து வாய் குறிச்சியா பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட சொன்னா உனக்கு துவைக்கிற மிஷின் வேணும், ஐசி வேற உனக்கு. குருவி பிரியாணியா? ஏய் பீட்டர், யோ அங்கதான் தொல்லை தாங்க முடியல, நீங்க கூட்டி வந்திருக்கேன். இங்க வந்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் அவங்க கேட்டாங்க, நான் லிஸ்ட் போட்டேன். நான் என்ன சார் செய்யறது? அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போனோம். நீங்க மொட்டை அடிச்சுட்டு போங்க, சன்னியாசியா போங்க, எங்களுக்கு என்ன? அடி இத பாருங்க, இவ்வளவு நாள் பொறுத்தது போதும். இனிமே எங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுத்தா நாங்க குடும்பம் நடத்துவோம். இல்லன்னா நீங்களே பாத்துங்க. பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ், கோனைஸ் கப்பைஸ் பாலேஸ். போனா வராது, பொழுது போனா சிக்காது. ஐஸ் 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 ஐஸ். ஆலை சாப்பிட்டா படிப்பு வரும், கப்பை சாப்பிட்டா கல்யாணம் ஆகும், கோனை சாப்பிட்டா குழப்பம் வரும், சீ குழந்தை பிறக்கும். ஐஸ் வாங்கிக்க, மற்ற காசு கூட இருந்தா நீ வாங்கிக்க. இங்கிட்டு யோ, வாங்க. ஐஸ் என்னையா அது? கப்பை சாப்பாடு சார். என்ன சார்? என்ன பீட்டர், ஆட்டோ வச்சிருந்தா இப்ப ஐஸ் வித்துட்டு இருக்க, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? பிள்ளைய பெத்தவங்க பிய்ய திங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போச்சு சார் என் வாழ்க்கை. ச்சே, என்னையா சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க, என் பொண்டாட்டி ஆட்டோவை வித்து பிள்ளைய கான்வென்ட்ல சேர்த்து விட்டான். இப்ப நடு ரோட்ல ஐஸ் வண்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அந்த பைபிள் 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு சார். சத்தியமா சொல்றேன் சார், வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் சொல்றாங்க சார். அது சுத்த போய். இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கிற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுட்டு இருக்கா சார். இது யாருக்காவது நாட்டுல புரியுதா சார்? நான் இது என்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? சரியா, இவ்வளவு கஷ்டப்படுறியே, ஒரு வாட்டி என்ன வந்து பாத்துக்கலாம்ல? எதுக்கு சார், நீங்களே கஷ்டப்பட்டு இப்பதான் மேல வந்திருக்கீங்க, இல்ல நான் வேற உங்களை கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் கிடைக்கட்டும்யா, நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. எதுக்கு சார்? ஒண்ணும் பேசாத, வந்து பாரு. எதுக்கு வர சொல்றாரு? வயசு ஏற ஏற சும்மா ஜிவ்விட்டு இருக்காயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ பார்த்து வேலைக்கு சேர்த்து வச்சவன் இப்ப காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான். நீயும் 20 வருஷமா அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. என்னத்தை செஞ்சாரு பெருசா? இன்னும் வாடகை வீடுதான். அதுக்கு என்ன பண்றது? அந்த நாய் நான் எடுத்து ஜாஸ்தியா படிச்சிருச்சு, சில சலுகை எல்லாம் செய்யறான். அந்த எம்எல்ஏ என்ன பெருசா படிச்சாரு? உனக்கு கேட்டு வாங்க துப்பு இல்ல. உன்னை நம்பி வந்திருக்க பாரு. ஏன் இனிமே வேற எவனையாவது நம்பி போறியா? எப்ப உன்னை நம்பி வந்தேனோ அப்பவே எல்லாம் போச்சு. இனிமே அவன் சீண்ட போறான். தெரியுது இல்ல, எனக்கு மட்டும் ரோஸ் இல்லையா? பழகிட்டானு பாக்குறேன். சந்தர்ப்பம் கிடைக்கிட்டு அந்த நாயை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரம் பார்த்து அடம் பிடிக்காத. எதிர்கட்சியார் பார்த்து என்ன நினைப்பா? வாடினா ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேணா விட்டுடு. ஐயா, பெரியய்யா கம்பெனி இழுத்து மூடுறதாவே முடிவு பண்ணிட்டாருங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாமளே புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஐயா, எங்க வயித்துல எல்லாம் பாலை வாத்துட்டீங்க. ஐயா, எங்க குழந்தை குட்டியெல்லாம் உங்களை காலங்காலத்துக்கு வாழ்த்தும் ஐயா, வாழ்த்தும். காக்கா கூட்டங்க, ஒருத்தனுக்கு பதவி உயர்வு கிடைச்சிட கூடாது, கோஷம் போட்டே கவுத்துருவீங்களே. சார் யார் தெரியுமா? முன்ன மாதிரி மேனேஜர் இல்ல, புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த பார்ட்னர். நான் அவருடைய பர்சனல் பிஏ. இனிமே எதுவா இருந்தாலும் நீங்க என்னத்தான் கான்டாக்ட் பண்ணணும். சார் நீங்க போங்க. அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க, அண்ணன் மருகுபாட்டி பிஏ வாழ்க. யாரு வாழ்கன்னு சொன்னது? நாங்க தானே. ஆளு 5 ரூபாய் எடுத்துங்க. சரி. இந்த பின்னால வாழ்கன்னு சொல்ல பாரு, அந்த நாய்களை எல்லாம் துரத்தி விட்டுரு. வண்டிகள்லாம் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு, எல்லாத்தையும் மெக்கானிக்கல் விட்டு சரி பாத்துருங்க. இந்த பிரேக் டவுன் வச்சு பாருங்க, அந்த வண்டியும் சரி பாத்துருங்க. அதெல்லாம் பாத்துக்குவாங்க, உடம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கானுங்களே. டேய், இவன் ஐஸ் வந்து பையனாச்சு, எங்க வந்தா? இவர்தான் நம்ம டிரைவர். என்னது டிரைவரா? ஐஸ் வண்டி தள்ளுறதுப்பா, இது இன்ஜின் ஓட்டுறதாச்சே. எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ஐயோ, இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? ஏம்பா, இவன் ஐஸ் வித்த பையன் டிரைவரா போடாதேன்னு முதல்ல சொன்ன கேட்டியா? பாரு, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கான்பா. டேய் ஐஸ் வண்டி, உயர கயிற புடிங்கி விட்டுறாதடா. என்ன அப்படியே நகர்த்திட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறானே. ஒரு நல்ல டிரைவரா கிடைச்ச உடனே இந்த நாயை டிஸ்மிஸ் பண்ணு.
டேய் ஐஸ்வண்டி இத தூக்கிட்டு வா. ஹலோ, வண்டி ஓட்டுறது ஒண்ணுதான் என் வேலை, இந்த பொட்டி சட்டி தூக்குறதுதான் உன் வேலை. டேய் நான் யார் தெரியுமா? அவருக்கு பிஏ. பின்னா எங்க ஊர்ல என்ன அர்த்தம் தெரியுமா? எடுபுடி. உங்க ஊர் என்ன பெரிய ஜெனிவாவா? உலக சமாதானம் பேசுற ஊராடா? தொலைச்சு விடுவோம் படுவா. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாட சொல்லி உன் வேலைக்கே வேட்டு வச்சிருக்காமா. ஒரு லட்சியத்துக்காக ஐஸ்வண்டிக்காரங்கிட்ட எல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதிர்க்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பா? ஏங்க நாளைக்கு பிரபுக்கு பிறந்த நாள். அந்த வீட்டுல இருக்கும்போது அவன் ஆசைப்பட்ட ஒரு கேக் கூட வாங்கி கொடுத்து அவன் பிறந்த நாளை கொண்டாட முடியல. இப்பதான் நமக்கு நல்ல வசதி வந்துடுச்சுல, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன வேணாம்னு சொல்ற மாதிரி இல்ல பேசுறேன். 10,000 ரூபாய் நான் 20,000 ரூபாய் செலவு பண்ணேன். ஜாம் நடத்து. ஓகே? ஆமா, ஜாம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க வராம இருந்துடாதீங்க. ஏதோ ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வரல, அதுக்காக குழந்தை பர்த்டேக்கு வராம இருப்பானா? யாருக்கு, பொண்ணுக்கா பையனுக்கா? பையனுக்கு தான். என்னமா ஒரு மாதிரியா பாக்குற? அண்ணா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னா இனிமே அடிக்கடி நான் இந்த வீட்டுக்கு வருவேன். தம்பிக்கு நான் தான் பிஏ, பர்சனல் ஆளினால் ஐயம் தான். உட்காருங்க, சாப்பிடுங்க. ஐயே, வெஜிடேரியன் எனக்கு பிடிக்காதம்மா. நமக்கு எப்பவுமே இந்த கடிக்கிறது ஒடிக்கிறதுன்றது தான் பிடிக்கும். நாங்க 2 பேரும் தான் மினிஸ்டர் பார்க்க போறோமே, போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து கடிச்சுக்கிறோம். ஏங்க மினிஸ்டர் பார்க்கவா போறீங்க? ஆமா. உங்களை கூட்டிட்டு போய் பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஷாப்பிங்லாம் நான் வரணுமா? எவ்வளவு பெரிய பொறுப்பு வச்சு அலைஞ்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேறியா? என்னைக்கே ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கீங்க, இன்னைக்கு எங்க கூட வரக்கூடாதா? அம்மா, தம்பி முன்ன மாதிரி சாதாரண மேனேஜர் இல்ல, புதுசா நாங்க ஆரம்பிக்க போற ஃபேக்டரியில ஒன் ஆஃப் த பார்ட்னர். இவரை நம்பி பல கோடி ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் எம்எல்ஏவும் சேர்த்துதான். இதுல மட்டும் சக்சஸ் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் உங்க குழந்தைங்க பிறந்தநாள் இந்தியாவில் இல்ல, லண்டன்ல தான். நான் கூட ஃபேமிலியோட சுவிட்ச்ல செட்டில் ஆகலாம்னு பாக்குறேன். இந்தியா கிளைமேட் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. வர்மா, தம்பி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாத. மிஸ்டர் சிவராமன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மினிஸ்டர் போய் பாருங்க. வர்மா, லிஸ்ட் கொடு. பிறந்த நாளைக்கு என்ன வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்றேன். இதெல்லாம் ஒரு லட்சியத்துக்காகத்தான். இந்தப்பா, இந்த பால் கடை இங்க கொடு. ஏய், நீயா என்னடா வெள்ளஞ்சுலமா நிக்கிற? ஐஸ் வைக்க போல. அதெல்லாம் எப்பயே விட்டுப்பிடி இப்ப சிவராம் சார்ட்ட வேலைக்கு சென்டா. நீ அந்த எம்எல்ஏ கோஸ்ட்ல சேர்ந்துட்டியா? உருப்பட்டாப்லதான். நான் எதுக்கு அவரோட சேர்றேன்? இவர்கிட்ட வேலை பாக்குறேன். எதுக்கும் ஜாக்கிரதை யாரு? இந்த பால் கடை இங்க கொடு. டேய், அயோக்கிய பசங்களா, திருட்டு பசங்களா, துரோகி பசங்களா, என்னடா 2 பேரும் கூடி கூடி பேசுறீங்க? என் சொத்தை எழுதிவாங்களான்னு பாக்குறீங்களா? அதான் இனிமே என்ன எவனும் ஏமாத்த முடியாதுடா. பத்திரம் என் கையில. என்ன சிரத்த கிழவனுக்கு? நம்ம டுபாக்கர் அரசியல்வாதி இல்ல, மருகு வண்டி. இந்த கிழமை விட்டு எழுதி வாங்கிட்டு அல்வா கொடுத்துதான். அந்த அதிர்ச்சியில பைத்து முடிச்சு போச்சு. நீயும் மருகு வண்டி கொஸ்டில இருக்க, கொஞ்சம் ஜாக்கிரதை யாரு. ஏய் பால்காரா, என்ன குல் பேஸ்கார கூட பேசிட்டு இருக்கிற? குரூப் சரிங்களா? ஏற்கனவே கோச் சேர்ந்தா அந்த சிகப்பு துண்டுக்கார உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவனை நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னொரு தடவை மாட்டின உன்னை கடா சட்டத்தை தூக்கி உள்ள வச்சிருவேன். கடா சட்டம் இல்லங்க, தடா சட்டம். அரசியல்வாதி எங்களுக்கு தெரியாதா? நாங்க வைக்கிறதாண்டா சட்டம். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது என்ன தெரியுமா? என்னடா? ஆசிடு. ஏற்கனவே அந்த கிழவனை ஏமாத்திருக்க, மரியாதை அந்த வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல மூஞ்சி இருக்காது. ஆசிட்ட கையில வச்சுட்டு அலையறானுங்களே. என்ன பொக்க பக்க குல்பே கடத்தற போன வண்டியடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏற்கனவே வச்சிருந்த ஆட்டோவுக்கு 3 வீலு, இதுக்கு 4 வீலு. ஏத்துனா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. தள்ளு. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இந்த நாய்களை கரெக்ட் பண்ணா தான் நம்ம வாழ முடியும். ஏய், எடா வண்டியா. என்ன மேல பாக்குற? இரு ஒண்ணு வச்சுக்கிறேன். சார், பிஏ சார். என்னடா? வண்டி செல்ஃப் எடுக்கல, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? யார், நானா? பின்ன யார்? நீங்க தான் நல்லனா. வண்டியில ஏறினதே தப்பா போச்சு. பேசாம ரிக்ஷா வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுப்பேத்துக்கிட்டே. டிரைவர் மூஞ்ச பாரு. வண்டி தள்ளுறதும் இல்லாம இந்த பரதேசி நாய் சேர்த்து தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு. என்னடா குல்பி நாயா? பின்னால தள்ளுங்க. என்ன நம்மள கமலமாடு நினைச்சிட்டானா? முன்னாலே பின்னாலே ட்ரில் வாங்குறானே. தள்ளு தள்ளு. முன்னால நான் போத, நீ பின்னால நீ தள்ளு. தள்ளு. 2-3 தடவை தள்ளியாச்சு.
என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு சொல்றானே, நெஞ்சு வேற கப்பு கப்புன்னு அடைக்குது. வேணும்னே பழி வாங்குறானா? டேய், இனிமே நான் தள்ள மாட்டேன்டா. பிஏ சார், இந்த ஒரே ஒரு தடவை தள்ளுங்க சார், அவனை முடிச்சிடுறேன். ஐயோ, நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? டேய், பத்திரம் என் கையில, என்ன எவனும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. டேய், யார் கிட்ட வந்து ஆட்டி காட்டுற? படுவா இல்ல. போட்டா டேய் லூசே, என் பின்னாலே வாடா. ஏய், என்ன விட்டா கேக்கல எச்சி விட்டுருக்கு போட்டிருக்க. வெட்டா லாஸ்ட்ல கொடுப்பாங்கடா. பல்லுல கட்டுறா. டேய், ஏடா கீழ. வாமா, எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பரவாயில்லையா? நல்லா இருக்கு. அதான். வாங்க. எலிசி. டேய், ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க. போங்க. இது நம்ம வீடு மாதிரி. வணக்கம் பாப்பா. வணக்கம். நல்லா இருக்கியா? வாங்கப்பா. ஓ, இவன் எப்ப ரிலீஸ் ஆனா? என்ன கேட்காம எப்படி விட்டாங்க? சிஸ்டர். டேய், என்ன சிஸ்டர் மிஸ்டர்னு? சரி போ, போய்க்கோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ. அது நான் தான்டா. பிறந்தாளுக்கு வர ட்ரெஸ் ஆடாது. அண்ணே. சரி போ, போல. எல்லா நாய்ங்களும் ஒரு முடிவோட வந்திருக்குதுங்க. எதுக்குமா வெயிட் பண்றோம்? ஆரம்பிச்சிடலாமே. அவர் வரேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? எதுக்கும் போன் பண்ணி பாரு. சரி. இந்த ஃபங்க்ஷனை நானே தலைமை தாங்கி நடத்திடுவேன். அந்த தகுதி எனக்கு இருக்கு. இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ நான் நல்லது பண்ணிருக்கேன். ஒரு சில கூட்டம் எதுவுமே பண்ணாம சமுதாய பணி அது இதுன்னு சொல்லிட்டு அலையுதுங்க. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லப்போ. நான் தாங்க பேசுறேன். சரி, என்னப்பா? என்னங்க என்னன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டே, மறந்துட்டீங்களா? மறக்கலமா, நான் பிசினஸ் விஷயமா சில முக்கியமான விஐபிஸ்களோட பேசிட்டு இருக்கேன். நான் எல்லாம் என்ன, நீயே இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க. என்னங்க விளையாடுறீங்களா? நீங்க வரேன்னு சொன்னனாலதான் குழந்தைக்கு பிறந்த நாள் ஏற்பாடு பண்ண. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா வரணும். என்ன திருப்பி திருப்பி அதே பேசிக்கிட்டு? நான் தான் பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. என்ன பெரிய பிசினஸ்? குழந்தை பிறந்த நாள் விட உங்களுக்கு பிசினஸ் தான் முக்கியமா? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். பர்த்டே இப்ப இல்லனா அப்புறமா கொண்டாடிக்கலாம். அது விட்டு நான் பேசாத. வைடி போனே. வைடி. என்னக்கா, அண்ணன் வரலங்கிறதே நினைச்சிட்டு உட்காந்துருக்கியா? எந்திரிச்சு போய் சாப்பிடுக்கா. ஏண்டி குழந்தை விஷயத்துக்கே வரல, வேற எதுக்கு தாண்டி வருவாரு? வீடுக்கா, எல்லா வீட்டுக்காரங்களும் அப்படித்தான் இருக்காங்க. சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டு. அக்கா, கொஞ்சம் மீன் குழம்பு எறா தொக்க எடுத்துக்கிட்டேன். நான் வர்றேன்க்கா. வாங்க. வாங்கப்பா, உட்காருங்க. நீ உட்காருமா. ஏமா, தம்பி வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ஃபங்க்ஷனுக்கு வந்த போதே இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் ஹாப்பியா இருக்கும்போது எதுக்காக நான் பேசாம போயிட்டேன். இதை பாருமா, உன் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஆனா உன் புருஷன் அந்த எம்எல்ஏட்ட வேலை செய்யறான்னு கேள்விப்பட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சுமா. ஏன்னா அந்த எம்எல்ஏ சுத்த மோசமான ஆளு. காசு கிடைக்குதுங்கிறதுக்காக அவன்கிட்ட வேலை செஞ்சா வேலையை வாங்கிட்டு கடைசியில் கவுத்து விட்டுருவாமா. சாராய தொழில் நல்லவங்களையும் கெட்டவங்களாக்கிடும். ஏன்பா, அவருக்கு இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அவர் அப்படியெல்லாம் போக மாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. வசதி இல்லாத வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தாமா. ஆனா வசதின்னு வந்துட்டா அதுவே ஆளை மாத்திரும். அதுக்காக நான் வசதியா வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி கெட்ட தொழில வர வசதி ஆளை கெடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிரும். ஏதோ
உன்னை பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றேன் நினைக்காதம்மா. இந்த ஏரியாவிலேயே குழந்தை குட்டியும் கூட நிம்மதியா இருக்கிற குடும்பம் உங்க குடும்பம். அது கெட்டு போயிடக்கூடாது. அந்த அக்கறையில தான் சொன்னேன். நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆனா உன்னை என் பொண்ணுமா நினைச்சு பழகிட்டேன். மனசு கேட்கலம்மா. நான் வரேம்மா. என்னங்க என்னங்க இது என்னாச்சு? அது புதுசா ஒரு ஃபேக்டரி திறக்க போறோம்ல, அதுக்காக வந்த விஐபிஸ்க்குலாம் ஒரு பார்ட்டி வச்சோம். ரொம்ப வற்புறுத்தினாங்க, அதான் குடிச்சிட்டேன். அங்க வந்தவங்கலாம் பிக் ஷாட்ஸ், கோடீஸ்வரங்க. எல்லாரும் எனக்கு சர்வீட் அடிச்சாங்க தெரியுமா? சரி. ரொம்ப மரியாதை. முதலாளி கூட என்ன ரொம்ப பாராட்டினாரு. என்ன இது ஒரே தோரணமா கட்டி இருக்கு? நம்ம பிரபுக்கு பர்த்டே இல்ல? சாரிமா, இதுக்கு முன்ன நான் குடிச்சதே இல்லையா, எவ்வளவு குடிக்கணும்னு தெரியல, அதான் ஒரு மாதிரியா. வேர் இஸ் மை சன்? எங்க இருக்கான்? உள்ள இருக்கா. ஓ மை டியர் சன். சாரிடா கண்ணா. பிரபு எழுந்துடா, அப்பா வந்திருக்கேன் பாரு. ஏய், அப்பா உன் பர்த்டேக்கு வரலடா. டேய் பிரபு, அப்பா மன்னிச்சிடுறா. அப்பா அவன் அடுத்த பர்த்டேக்கு வரேன்னா அப்பா மன்னிச்சிடுறா. லக்ஷ்மி, அந்த பொட்டியை கொடு, குடுறி. இந்தா, நம்ம பையன் பர்த்டேக்கு பிரசன்டேஷன் எதுவும் வாங்கின்னு வரல, நீயே எதனாச்சும் வாங்கி கொடு. இந்தா வச்சுக்கோ, எதனா வாங்கி கொடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி கெட்ட தொழில வர வசதி ஆளை கெடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப சந்தோஷத்தை அழிச்சிரும். பத்மாமா, சார் ரெடியா இருக்காங்களா? இங்க வாங்க. நேத்து ராத்திரி என் வீட்டுக்காரர் நீங்க தானே கொண்டு வந்து விட்டீங்க? ஆமாமா. என்னைக்குமே குடிக்காதவரு நேத்து ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. நீங்க தெரிஞ்சவர் தானே, இது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பத்மாமா, நாங்க வேலை பார்க்கிற இடமும் சாராய குடவுனு. அங்க இருக்கவனுக்கு பூரா முட்டா குடியாரனுங்க. அவனுக்கு ஏதாச்சும் பார்ட்டி கீட்டின்னு சொல்லி ஐயாவுக்கு ஊத்தி விட்டானுங்க. நான் என்னமா பண்றது? ஹலோ ஹலோ, சிவராமன் சார் இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட பிஏ. ஆஹா, பிஏவா? அவரை உடனே ஆபீஸ்க்கு புறப்பட்டு வர சொன்னேன்னு சொல்லுங்க. அவருக்கு வீட்ல வேலை இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர மாட்டார். இல்லங்க, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, மினிஸ்டரை பார்க்கணும், கண்டிப்பா வர சொல்லுங்க. ஏய், நான் அவர் பொண்டாட்டி, அவர் வர மாட்டார்னு சொல்றேன். நீ என்னடி அவர் வர சொல்றது? வைடி போட. யார் அவ? அவ பிஏமா, ஐயாவுக்கு உதவி செய்யறதுக்காக புதுசா போட்டிருக்காங்க. அவ ஆட்டும், அவ குளுக்குற குளுக்கும், அவ துணிமணியும், மொத்தத்துல இந்த தொழிலே எனக்கு பிடிக்கலமா. லக்ஷ்மி, இது வந்துட்டேங்க. லக்ஷ்மி, என்னங்க? ஆபீஸ்ல இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? வந்துச்சு. அவருக்கு வீட்ல வேலை இருக்கு, வரமாட்டான்னு சொல்லி நான் தான் வச்சுட்டேன். ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? ஒரு முக்கியமான வேலை மினிஸ்டர் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நீ ஏன் வரமாட்டேன்னு சொன்ன? போன் வந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏங்க, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஏங்க, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க வாங்க, வாங்க உட்காருங்க. இந்த பாருங்க. பார், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. எதுவா இருந்தாலும் 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லு. ஓகே? ஏங்க,
பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்குறீங்களா? இந்த பாருங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு வசதி இல்ல. குழந்தைகளை படிக்க வைக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலைக்கு போனீங்க. இப்பதான் நமக்கு ஒரு அளவுக்கு வசதி வந்துருச்சுல, அப்புறம் எதுக்குங்க இந்த வேலை? இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இருப்போம். இந்த வேலையை விட்டுடுங்க. ஏடி பைத்தியக்காரமா பேசுற? ஏதோ நேரத்துக்கு வரும்ல, பையன் படுத்துக்க இருக்கும்ல, அதுக்காக வேலையை விட்டு சொல்றதா? இந்த பார், பீரியட்ல வேலை செஞ்சா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போணும். அட்ஜஸ்ட் பண்ற விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. வாழ்க்கையே போகும்போது எப்படிங்க ஒத்து போக முடியும்? வாழ்க்கைய பொருளுக்கு என்னடி ஆச்சுங்க? இதுக்கு மேல என்னங்க போகணும்? நேத்து பாட்டிட சொல்லி தண்ணி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்க, அப்புறம் பிஏட சொல்லி அவ பின்னாடி போவீங்க, இப்படியே போயிட்டு இருப்பீங்க. அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? நான் என்ன மழை கட்டியா? இந்த பார், கண்டதை கற்பனை பண்ணிட்டு பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. யாரு? நானா கற்பனை பண்றேன்? நீங்க தான் குடும்பத்தையே மறந்துட்டு கற்பனையில மிதக்கிட்டு இருக்கீங்க. நான் மிதக்கிறேன். ஆமா, அப்படி இல்லைன்னா இந்த வேலையை தூக்கி போட்டு வர வேண்டியதானே? என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இஷ்டப்பட்ட ஒரு வேலைக்கு போனோம், வேண்டாம் விட்டு வந்துடணுமா? நான் பைத்தியம் நினைச்சியா? நீ தானே இந்த வேலைக்கு போட்டு சொன்னேன். ஆமா சொன்னேன், ஒழுங்கா இருப்பீங்கன்னு நினைச்சு சொன்னேன். இப்படி கெட்ட குட்டி சொன்னாவீங்க யாருக்கு தெரியும்? தேவையில்லாம பேசாத. நீ ஆசைப்பட்டது பணம், அதை வாங்கிட்டு வேலையை பாரு. அனாவசியமா விஷயத்தில் தலையிடாத. உங்க விஷயத்துல நான் தலையிடலன்னா வேற யார் தலையிடுவா? அப்ப நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? ஆமாண்டி, வேலைக்காரி தான். ஒரு புருஷ மனசை புரிஞ்சுக்கலாம். நீ எப்படி பொண்டாட்டி? என்ன சார் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போய் விடுங்க சார். பின்ன என்னையா எப்ப பார்த்தாலும் புரிஞ்சுக்காம தகராறு பண்றது? ஒரு மனுஷன் எவ்வளவு பொறுத்து போவான்? இந்த பார், இனிமே என் பேச்சை கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா இரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சிவராம் சார், நீங்க என்ன வீட்டுக்கு போலியா? என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா சார்? நேத்து பாட்டில தண்ணி அடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன்ல, ஒரே தகராறு ஆயிடுச்சு. கோவத்துல வைஃபை போட்டு அடிச்சிட்டேன். அதான் மனசே சரியில்லை. சார், உங்களை மாதிரி பெரிய பிசினஸ்மேன் 24 hours திங்கிங்லயே இருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதானே ஃப்ரீயா இருக்க முடியும். இதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், சாப்பிடுங்க. ஸ்டெல்லா, நீ வந்து 2 நாள் தான் ஆகுது. நீ புரிஞ்சிட்ட அளவு கூட என் பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கலையே, அதான் கவலையா இருக்கு. மிஸ்டர் சிவராமன், எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் விட செகண்ட் ஒய்ஃப் தான் நம்மள சீக்கிரமா புரிஞ்சுக்குவா. தேர்ட் ரொம்ப ஃபாஸ்ட், ஃபோர்த் ஃபிஃப்த் கூட வச்சுக்கலாம். அது அவன் கெபாசிட்டியை பொறுத்தது. ஸ்டெல்லா, எனக்கு எம்எல்ஏவுக்கும் 25 years பழக்கம். ஒரே பெட்டு, ஒரே தட்டு. அந்த அளவுக்கு எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி சிவராமனுக்கு எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி உனக்கு சிவராமனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி ஆகிடலாம். அதுக்காக தான். கையெடுங்க. என்ன சார் இவர் இப்படி பிஹேவ் பண்றாரு? யோ, ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கிறது? கொஞ்சம் மாதிரி டீசன்சி வேணாம். சாராய கடையில வந்து டீசன்ட்ட பத்தி பேசுறியா? இப்ப ஓம் பொண்டா டீம் இல்ல, ஏன் பொண்டா டீம் இல்ல. ஸ்டெல்லா ஒரு பப்ளிக் டெலிபோன் மாதிரி. எவன் வேணாலும் காசு போட்டு பேசலாம். வசதி இருக்கிறவன் எஸ்டேடியும் பேசலாம், ட்ரங்காரும் புக் பண்ணி பேசலாம். இல்ல செல்லா? யோ, எழுந்திரியா. உன்னை யாரு இங்க வர சொன்னது? கொஞ்சம் மரியாதை எல்லாம் பேசுறே. போய வெளில. என்ன இவன் வெடிப்பு சொல்ற? ஆமா, ஒன்னதான். போயா. கொஞ்சம் மரியாதை தெரியாத ஆளா இருக்கிய. என்னை வர சொல்ற? நான் தெரிஞ்சுனா இந்த காம்பவுண்ட்லயே இருக்க முடியாது. சார், போயா. பொம்பளை உன்னை அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். என் மேல கை வைக்க யாரா? சார், செல்லாவ என்ன பேசுறது கேளுங்க சார். செல்லா ஓம் பொண்டாட்டியாடா? போடா. பொம்பளை கிட்ட அசிங்கமா நடந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. போடா வெளிய. டேய், நீ எனக்கு கொடுத்த தொல்லைக்கு உன்னை எப்பவும் நான் வெளியே அனுப்பிச்சிருப்பேன். ஃப்ரெண்டா பழகிட்டேன்னு இத்தனை நாள் மன்னிச்சு விட்டேன். போடா வெளிய. ஏண்டா, இத்தனை வருஷமா உன் கூட உயிருக்கு உயிரா இருந்த என்னை விட நேத்துக்கு வந்து இவன் தான் உனக்கு முக்கியமா போயிட்டானா? ஆமா, இப்ப எனக்கு இவன் தான்டா தேவை, நீ தேவையில்லை. ஏண்டா, என்கிட்டயே நீ டபுள் கேம் விளையாடுறியா? உன்னை நான் பாக்குறேன்டா. இந்த பார், நீ ஒரு முல்ல மாறினா நான் ஒரு கேப் மாறி, நீ ஒரு கேடினா நான் ஒரு ரவுடி. இந்தடா,
நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல்ல மீட் பண்ணி காலேஜ்ல படிச்சானவங்க இல்ல. நீ ஒரு சோடா புட்டினா நான் ஒரு சைக்கிள் செயின். உன்னை நான் பாத்துக்கிறேன்டா டேய். பாத்துக்கடா. இந்த பார், உன்னை பழைய கேரா பிளாட்பாரத்துக்கே கொண்டு வந்து நிப்பாட்டல. என் பேர் மருகு மாட்டிலடா. பாக்குறேன்டா. டேய் போடா. சார், நான் என்னமோ நினைச்சேன். இது ஏதோ நடந்து போச்சு. அட, அவன் கிடக்குற விடுப்பா. ஸ்டெல்லா, சிவராமன் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாரு. அவரை தெளிய வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த நிலைமையில அவரை வீட்டுக்கு அனுப்ப கூடாது. நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போய் அவருக்கு என்ன வேணுமோ அதை செய். எஸ் சார். சிவராமன், போய் ரெஸ்ட் எடுத்துங்க. கூட்டு போமா. வாங்க சார். அணைச்சு கூட்டு போமா. அப்படித்தான். எல்லாம் அவன் செயல். ஃபேக்டரி திறக்க இடையில ஒரு நாள் தான் இருக்கு. உடனே எல்லாருக்கும் பத்திரிகை கொடுக்க ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். ஸ்டெல்லா, சார். சிவராமன் கிட்ட சொல்லி மினிஸ்டர் கிட்ட நம்ம ப்ரோகிராம் ஞாபகப்படுத்த சொல்லு. ஓகே சார். இந்தாங்க சாவி. ஏன் கடை திறக்கல? அது ஏங்க கேக்குறீங்க? கொருக்குப்பேட்டையே பெரிய அமக்கலமா இருக்குதுங்க. அந்த மருகு பாண்டி நம்ம கடைக்கு எதிராக பெரிய கடையா திறந்திருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லைங்க சாமி, நம்ம கடை எங்க இருக்குதோ அங்கெல்லாம் போட்டிக்கு கடை திறப்பானுங்களா சாமி. ஒரு எம்எல்ஏவா இருக்கிறேன்னு பாக்குறேன். இல்லன்னா அவனை நானே தீர்த்து கட்டிடுவேன். இருக்கட்டும், அவனை வேற விதமா பாத்துக்கிறேன்.